திருவாரூர் தொகுதியில் இடைத்தேர்தலை ஒத்திவைக்குமாறு அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தியுள்ள நிலையில் தேர்தலில் ஒத்திவைக்க கோரிய மனுவை திங்கட்கிழமை உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. கருணாநிதியின் மறைவை அடுத்து காலியாக உள்ள திருவாரூர் தொகுதியில் வரும் 28ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கஜா புயலால் இத்தொகுதி கடுமையாக பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் இது தொடர்பாக தமிழக தலைமைச் செயலாளர் எழுதிய கடிதத்தின் பேரில் நடத்தை விதிகளுக்குட்பட்டு நிவாரண உதவிகளை வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆனால் நிவாரண உதவிகள் தடையின்றி மக்களை சென்றடையும் விதத்தில் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டுமென வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரான டி. ராஜா தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்தார். இந்த மனு தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் விளக்கம் கேட்டிருந்தது. இதனையடுத்து அவர் திருவாரூர் மாவட்ட தேர்தல் அலுவலருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் திருவாரூர் இடைத்தேர்தல் நடத்த முடியுமா முடியாதா என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டார். இதன் பேரில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான நிர்மல்ராஜின் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினரிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. திமுக சார்பில் பங்கேற்ற முன்னாள் எம்பி AKS விஜயன் வாக்காளர் அட்டையை கூட இழந்திருக்கும் மக்களுக்கு மறுசீரமைப்பு பணிகளை செய்து முடித்த பின்னர் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தினார். பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களுக்கு முழுமையாக நிவாரணப் பணிகளை வழங்கிவிட்டு அவர்கள் இருப்பதற்கான குடிசை வீடுகளை மறுசீரமைப்பு செய்வதற்கான கால அவகாசம் தந்து ஒரு மறுசீரமைப்பு செய்வதற்கு அவர்களுடைய ஓட்டரை கூட இந்த இதில் இழந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கிடைக்க செய்து உடனடியாக தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். புயல் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பே முடிவடையாத நிலையில் தேர்தல் தேவையில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருந்தது. நிவாரண பணிகள் இன்னும் முழுமையடையவில்லை, கணக்கெடுக்கக்கூடிய பணியும் முழுமையடையவில்லை என்பதை சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் முதலமைச்சரே ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த சுச்சுவேஷன்ல திடீர்னு திருவாரூர் சட்டமன்றத்திற்கு ஒரு இடைத்தேர்தல் தேவைதானா அப்படின்றத திருவாரூர் மாவட்டத்தில் கூடிய ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையாக இருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாங்கள் இங்கே பதிவு செய்தோம். அதிமுகவின் சார்பில் திருத்துறைப்பூண்டி நகர செயலாளர் சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து திருவாரூர் தொகுதியின் தேர்தலை நடத்துமாறு அவர்கள் வலியுறுத்தினர். அந்த செய்தி திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போ தேர்தல் ஆணையத்துடைய அந்த கருத்தை ஏற்று ஒரு மாவட்டத்தினுடைய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. ஸோ அனைத்து கட்சி கூட்டத்திலேயே முழுமையாக யாரும் அந்த தேர்தலை விரும்பலை. ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கருத்து தான் எங்களுடைய கருத்து. அதனால் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. இதேபோன்று பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் நிவாரணப் பணிகள் நிறைவடையாமல் தேர்தல் தேவையில்லை என்று கூறினர். அமமுக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி இல்லை என்பதால் அக்கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்கவில்லை. கருத்து கேட்பு கூட்டம் நிறைவடைந்ததை அடுத்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கையை அனுப்பி வைத்தார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் வரும் 28ஆம் தேதி தேர்தல் நடத்துவதா வேண்டாமா என முடிவெடுக்கப்பட இருக்கிறது. இதற்கிடையே திருவாரூர் தேர்தலை ஒத்திவைக்க கோரிய டி. ராஜாவின் மனு மீது உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை விசாரணை நடத்த இருக்கிறது. திருவாரூர் இடைத்தேர்தலை சந்திக்க திமுக அச்சப்படுவதாக அதிமுகவும் திமுக ஆகிய இரண்டுமே அச்சப்படுவதாக டிடிவி தினகரனும் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலை தள்ளி வைக்க திமுக அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. திருவாரூருக்கு மட்டும் இடைத்தேர்தல் நடத்துவது திமுகவிற்கு எதிரான சதி என்று ஸ்டாலின் கூறியிருந்தார். இதுகுறித்து விமர்சித்துள்ள அதிமுக செய்தித் தொடர்பாளர் வைகை செல்வன் தேர்தலை சந்திக்க திமுக அச்சப்படுவதன் வெளிப்பாடே இது என்று தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் ஏன் தேர்தலை நிறுத்துவதற்கு நீங்கள் கடிதம் எழுதவில்லை, ஆகவே இதில் ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்றெல்லாம் இவர்களே திட்டமிட்டு ஒரு கேள்வியை கேட்டு இவர்களே பதிலை வழங்கி வருகிறார். இவற்றையெல்லாம் பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை கண்டு பயப்படுகிறது. இவற்றையெல்லாம் பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தலை கண்டு பயப்படுகிறார் என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அப்படித்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை கருதுகிறது. திமுக மட்டுமல்ல, அதிமுகவும் தேர்தலை சந்திக்க அச்சப்படுவதாக விமர்சித்துள்ளார் டிடிவி தினகரன். திருவாரூர்லயும் தேர்தல் அறிவிச்சத பிரதான எதிர்கட்சி எப்படி ஆளுங்கட்சி பயப்படுதோ அது மாதிரி பயந்து இதை நீதிமன்றத்தில் போய் பதிக்கட்ட மிதிச்சிருக்காங்க. மாரிமுத்துங்கிற பேர்ல யார் போட்டான்னு விசாரிச்சா அங்க அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு யாருன்னு பார்த்தா அது யார் மூலம் போயிருக்குன்னு பார்த்தா அது திமுகவுடைய
தொடர்புல தான் போயிருக்கு. அது மாதிரி அடுத்த நாளே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? திமுக தேர்தலை சந்திக்க அச்சப்படவில்லை என்று கூறியுள்ள அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன், ஆர்கே நகரில் வெற்றி பெற்றது போல் திருவாரூரில் தினகரனால் வெற்றி பெற முடியாது என தெரிவித்தார். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் எந்த தேர்தலையும் சந்திப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிற இயக்கம் அதிமுக தான். தேர்தலை கண்டு அஞ்சுகிறது. அதே மாதிரி தினகரன் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஆர்கே நகர் மாதிரியே பணத்தெல்லாம் எடுத்து வந்து பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் கொடுப்பாங்க, அந்த ஓட்டெல்லாம் நமக்கு போட்டுருவாங்க மக்கள்னு ஒரு கற்பனையில் இருக்கிறார் அவர். அதெல்லாம் கனவு போல தான் மாறும். தேர்தல் முடிவு வந்தால் நல்ல நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும். மக்களவைத் தேர்தல் நெருக்கத்தில் உள்ள நிலையில் நடைபெற இருக்கும் திருவாரூர் இடைத்தேர்தல் அனைத்து கட்சிகளுக்குமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. நிச்சயம் வெற்றி தங்களுக்கே என போட்டியிடும் அனைத்து கட்சிகளும் தெரிவித்தாலும் தற்போது இந்த தேர்தலை கட்சிகள் விரும்புகின்றனவா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. செய்தியாளர்கள் குழுவுடன் செந்தில், அரசியல் செய்தி பிரிவு. திருவாரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஓரிரு தினங்களில் அறிவிக்கப்படுவார் என கட்சி தலைமை அறிவித்துள்ளது. ஏற்கனவே வேட்பாளரை அறிவித்த திமுக உள்ளிட்ட கட்சிகள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன. திருவாரூர் தொகுதியில் வரும் 28ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திமுக சார்பில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணனும் அமமுக சார்பில் எஸ் காமராஜும் போட்டியிட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி சார்பில் ஷாகுல் அமீது போட்டியிட உள்ளார். அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்த 52 பேரிடமும் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நேர்காணல் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, மூத்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதன் பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஓரிரு தினங்களில் அறிவிக்கப்படுவார் என்று கூறினார். இன்னும் ஓரிரு தினங்களில் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நடைபெற இருக்கின்ற திருவாரூர் சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி வேட்பாளர் முறைப்படி கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தேர்தலை சந்திக்க அதிமுக அச்சப்படவில்லை என்று கூறினார். திருவாரூர் அதிமுக அச்சப்படுகிறதா? இப்படி அச்சப்படும் இன்னும் 10 நாள் இருக்கு, 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இல்ல. எல்லாரும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, நீங்க வேட்பாளர் அறிவிக்கலைன்னா உடனே அச்சப்படுதுன்னு அர்த்தமா? தவறான கேள்வி. மாண்புமிகு ஒருங்கிணைப்பு துணை முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டதை போல எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். இதனிடையே திமுக சார்பில் போட்டியிடும் பூண்டி கலைவாணன் திருவாரூர் தொகுதியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் உள்ள தனது இல்லத்திலிருந்து தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்ற பூண்டி கலைவாணன் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தார். தொடர்ந்து திருவாரூர் முன்னாள் எம்எல்ஏ தாழை மு கருணாநிதியின் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் பரப்புரையை தொடங்கினார். பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்த அவர் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் தாயார் அஞ்சுகம் அம்மாள் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பூண்டி கலைவாணன், கருணாநிதியின் மீதான மக்களின் பாசம் தேர்தல் வெற்றிக்கு உதவும் என்று கூறினார். வேற நாங்கள் தனியாக என்ன தலைவருக்கு உள்ள இந்த தொகுதி மேலே உள்ள ஒரு பற்று பாசம் அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வாக்கு. அதுதான் தலைவரை சொல்லி தான் நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம். தலைவர் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த சாதனை, இந்த மக்கள் மேலே வச்சிருந்த பற்று, அதுமாதிரி கழகத் தலைவர் தளபதியோட உழைப்பு, இதெல்லாம் கடந்து இப்போ தோழமை கட்சிகளும் வந்து எங்களை விட அவங்க இந்த ஆட்சி மேலே அவ்வளவு கோபத்தில் இருக்கிறத நேற்று பேசுகிறப்ப வெளிப்படுத்தினாங்க. எல்லாம் அந்த கூட்டு முயற்சிங்கிற மாதிரி மிகப்பெரிய வெற்றியாக. இதனிடையே திருவாரூர் இடைத்தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக மக்கள் நீதி மய்யத்தின் செயற்குழு கூட்டம் ஆழ்வார்பேட்டையில் உள்ள கமலஹாசன் இல்லத்தில் நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு தொகுப்புடன் 1000 ரூபாய் பணம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 2 அடி நீல கரும்பு, 20 கிராம் முந்திரி, திராட்சை மற்றும் 5 கிராம் ஏலக்காய் வழங்கப்பட உள்ளது. இதற்காக 258 கோடி ரூபாயை ஒதுக்கி அண்மையில் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் கடந்த 2ஆம் தேதி உரையாற்றிய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். இடைத்தேர்தல் நடைபெறும் திருவாரூர் தொகுதிக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்.
10 பேருக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கிய முதலமைச்சர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவிக நகர் பகுதியை சார்ந்த திருமதி ஜரினா குடும்பத்தினர் ரூபாய் 1000 ரொக்கத்தினையும் பொங்கல் பரிசு தொகுப்பினையும் வழங்கிய மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலம் 2,01,00,000 குடும்பத்தினர் பயன்பெற உள்ளனர். வரும் 7ஆம் தேதி முதல் அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கத்தையும் இனி பெற்றுக் கொள்ளலாம். இதில் தவறு நடைபெறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல் பணத்தை உறையில் வைத்து வழங்காமல் வெளிப்படையாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு இணையாக ஆளுநரின் செயலாளர் அமர்வதா என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் அவையில் உட்கார அதிகாரம் படைத்தவர்கள் என்றார். அவைக்கு ஆளுநர் வந்தபோது அவருடைய செயலாளர் ராஜகோபாலுக்கு சபாநாயகருக்கு இணையாக தனி இருக்கை போட்டது முறையா என்றும், தலைமைச் செயலாளர் கூட உட்கார முடியாது என்ற நிலையில் ஆளுநரின் செயலாளர் எப்படி உட்கார்ந்தார் என்றும் கேள்வி எழுப்பினார். சபாநாயகரை எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்கவோ தண்டனை வழங்கவோ முடியாத அளவிற்கு அதிகாரம் உள்ளவர் என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய சபாநாயகர், இந்த விவகாரத்தில் எதிர்காலத்தில் எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாளப்படும் என்றார். இதனிடையே அணை பாதுகாப்பு மசோதா தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்த மசோதாவால் தமிழக நலனுக்கு பாதிப்பு என்பதால்தான் நாடாளுமன்றத்தில் அதனை எதிர்ப்பதாக கூறினார். பட்டா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதியளித்தார். சாத்தூர் கர்ப்பிணிக்கு HIV நோய் தொற்று ரத்தம் ஏற்றப்பட்ட விவகாரத்தில் குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படாத வகையில் சிகிச்சை அளிப்பதில் அரசு கவனமாக இருப்பதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் புத்தகங்களும் யூடியூப் மூலமாக பள்ளி மாணவர்களுக்கு நிகழ்ச்சியும் வழங்கப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். படைப்புழு தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களான மக்காச்சோள பயிர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு 7,410 ரூபாய் வழங்கப்படும் என்றும், இரவை பயிராக இருந்தால் ஹெக்டருக்கு 13,500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் உதயகுமார் உறுதியளித்தார். இதனிடையே பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை தொடர்பாக பேச அனுமதி மறுத்ததால் MLAக்கள் தமிமுன் அன்சாரி, தனியரசு ஆகியோர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தொழிலதிபர் விஜய் மல்லையாவை தப்பியோடிய பொருளாதார குற்றவாளி என்று மும்பையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த சட்டத்தின் கீழ் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளியாக முதல் நபராக மல்லையா அறிவிக்கப்பட்டுள்ளார். கிங்ஃபிஷர் விமான நிறுவனத்துக்காக பாரத ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட பொதுத்துறை வங்கிகளில் 9,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கிய தொழிலதிபர் விஜய் மல்லையா அதனை திரும்ப செலுத்தவில்லை. நிதி நெருக்கடியால் விமான நிறுவனம் மூடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2016ஆம் ஆண்டில் விஜய் மல்லையா லண்டனுக்கு தப்பி ஓடினார். இதுகுறித்து அமலாக்கத்துறை, CBI ஆகிய அமைப்புகள் விசாரணை நடத்தி வருகின்றன. அவரை நாடு கடத்த அனுமதிக்குமாறு இங்கிலாந்தின் வெஸ்ட்மினிஸ்டர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மல்லையாவை நாடு கடத்த பரிந்துரை செய்துள்ளார். இதுகுறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர் இறுதி முடிவை எடுக்க உள்ளார். இதனிடையே 100 கோடி ரூபாய்க்கு மேல் பொருளாதார மோசடி செய்துவிட்டு தப்பியோடிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையிலான சட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மத்திய அரசு கொண்டு வந்தது. இதன் அடிப்படையில் மல்லையாவை தப்பியோடிய பொருளாதார குற்றவாளியாக அறிவிக்க கோரி மும்பையில் உள்ள சிறப்பு ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை, CBI ஆகியவை கடந்த நவம்பர் மாதத்தில் மனு தாக்கல் செய்தன. இந்த மனுவை தள்ளுபடி செய்யுமாறு மல்லையா விடுத்த கோரிக்கையை கடந்த மாதத்தில் சிறப்பு நீதிமன்றம் நிராகரித்தது. இந்நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த சிறப்பு நீதிபதி MS ஆஸ்மி, மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தின் 12வது பிரிவின்படி விஜய் மல்லையாவை தப்பியோடிய பொருளாதார குற்றவாளி என்று சனிக்கிழமை அறிவித்தார். தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் தொடர்பாக மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தின் கீழ் முதலாவதாக மல்லையா மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து கடனுக்காக மல்லையாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய மத்திய அரசால் நடவடிக்கை எடுக்க முடியும். இதன்படி சொத்துக்களை பறிமுதல் செய்வது குறித்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என சிறப்பு நீதிபதி அறிவித்துள்ளார்.
அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் புதுச்சேரியில் வறண்ட வானிலையை நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு உறைபனி தொடரும் என்றும் கூறியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 1 வாரத்துக்கு மேலாக பார்க்கும் இடமெங்கும் வெண்கடல் போல பனிப்பரப்பு காட்சியளிக்கிறது. கடும் உறைபனி காரணமாக குளிர்ச்சியான வானிலை நிலவி வருகிறது. கடும் குளிர் என்றாலும் அதனை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு பெருமளவில் வரத் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள மலை சார்ந்த பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு உறைபனி தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையை நிலவும் எனவும் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோவை மாவட்டம் வால்பாறையில் 3.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மழை எங்கும் பதிவாகவில்லை. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 20 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் பதிவு செய்துள்ளது. பாபுக் புயல் நாளை மாலை அல்லது இரவில் அந்தமான் தீவில் கரையை கடக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. இதனால் அடுத்த 2 தினங்களுக்கு அந்தமான் தீவின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு அந்தமான், மத்திய கிழக்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, காஷ்மீர் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் எங்கு நோக்கினும் வெண்பட்டு சாலை விரித்தது போல் பனிவெளி கண்ணில் தென்படுகிறது. வீடுகள் எல்லாம் பனியாடை சூடி வெண்ணிற ஒளியை சிந்தின. பனிப்பொழிவு காரணமாக பாதுகாப்பு கருதி ஸ்ரீநகர், ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. குல்மர்க்கில் பனியை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். பல நாட்களாக காஷ்மீரில் வறண்ட வானிலை நிலவி வந்த நிலையில் தற்போது மிதமானது முதல் கடும் பனி தொடர்ந்து பொழிந்து வருகிறது. புது பனியை பார்த்து மகிழ கூடுதலான சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு படையெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தின் கின்னுவார் பூக் பகுதி ஆண்டின் முதல் பனிப்பொழிவை எதிர்கொண்டுள்ளது. இமயமலை சாரலில் உள்ள இப்பகுதி கண்ணு கெட்டிய தூரம் வரை வெண்பனி போர்வை போர்த்தியது போல் தெரிகிறது. தரை மட்டத்தில் இருந்து சுமார் 7000 அடி உயரத்தில் உள்ள இந்த மலை கிராமத்தில் பனிப்பொழிவை காண சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர். அரசு ஊழியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைவது தொடர்பாக தமிழக அரசு அமைத்த சித்திக் தலைமையிலான ஒரு நபர் குழு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் அறிக்கையை தாக்கல் செய்தது. அரசு ஊழியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கு அரசு செயலர் சித்திக் தலைமையில் ஒரு நபர் குழு கடந்த பிப்ரவரி மாதம் அமைக்கப்பட்டது. இந்த குழு அங்கீகரிக்கப்பட்ட 7 சங்கங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத 100க்கும் மேற்பட்ட சங்கங்கள் உட்பட தனிநபர்களிடமும் கோரிக்கை மனுக்களை பெற்றதோடு கருத்துக்களையும் கேட்டறிந்தது. கமிட்டியின் அறிக்கையை தாக்கல் செய்ய ஜூலை மாதம் வரை கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் பின்பு அது அக்டோபர் வரை நீட்டிக்கப்பட்டது. ஆனாலும் டிசம்பர் முதல் வாரத்தில்தான் அறிக்கை தயாரிக்கும் பணி நிறைவடைந்தது. இது ஒருபுறம் இருக்க, ஓய்வூதியம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஸ்ரீதர் தலைமையிலான ஆணையத்தின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சித்திக் குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்படாதது விமர்சனத்தை எழுப்பியது. இந்நிலையில் இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் சித்திக் குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக சித்திக் குழுவின் அறிக்கையை தாக்கல் செய்த பின்பே முடிவு செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பிரதீப் யாதவ் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். நாகையில் 3 கிலோ கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்து அரசிடம் ஒப்படைக்காமல் பங்கு பிரித்துக் கொண்ட காவலர்கள் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையிலிருந்து கடல் மார்க்கமாக தமிழகத்திற்கு தங்க கட்டிகளை கடத்தி வருவது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அவற்றில் சில கடத்தல் சம்பவங்கள் காவலர்களால் முறியடிக்கப்பட்டாலும் பறிமுதல் செய்யப்படும் தங்கம் முறையாக கருவூலத்தில் ஒப்படைக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. புத்தாண்டு தினத்தையொட்டி நாகை மாவட்டம் நண்டலார் சோதனைச் சாவடியில் பொறையாறு உதவி ஆய்வாளர் சீனிவாசன், தலைமை காவலர் ஜெயபால், காவலர் சதீஷ்குமார் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த பேருந்து ஒன்றை தடுத்து நிறுத்தி பயணிகளின் உடைமைகளை அவர்கள் சோதனை செய்தனர். பயணி ஒருவரிடமிருந்து சந்தேகத்திற்கிடமான பை ஒன்றை கைப்பற்றிய காவலர்கள்
அதனை திறந்து பார்த்தபோது தங்க கட்டிகள் இருப்பது தெரிய வந்தது. காவலர்களிடம் சிக்கியதால் இனி சிறைக்கு செல்வோம் என அச்சத்திலிருந்த அந்த கடத்தல்காரனுக்கு அப்போது ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஏனெனில் தங்கத்தை பறிமுதல் செய்து கொண்டு இதனை வெளியே கூறக்கூடாது என கடத்தல்காரரை எச்சரித்து அனுப்பியுள்ளனர் காவலர்கள். மறுநாள் வரை தங்கம் பிடிபட்டதற்கான எந்த செய்திகளும் வெளிவராததால் பல கோடி ரூபாய் தங்கம் 3 காவலர்களும் பங்கு போட்டுக் கொண்டார்கள் என அக்கம்பக்கத்தில் புலம்பியிருக்கிறார் கடத்தல்காரர். இந்த தகவல் மாவட்ட கண்காணிப்பாளர் விஜயகுமாருக்கு தெரிய வரவே சம்பந்தப்பட்ட 3 காவலர்களையும் விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறார். அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து தனித்தனியாக விசாரித்தபோது கடத்தல் தங்கத்தை 3 பங்கு போட்டுக் கொண்டதை ஒப்புக்கொண்டுள்ளனர். அதன்படி உதவி ஆய்வாளர் சீனிவாசன் 9.5 தங்கக் கட்டிகளையும் மற்ற 2 தலா 9 தங்கக் கட்டிகளையும் பிரித்துக் கொண்டது தெரிய வந்தது. பின்னர் எதுவும் தெரியாதது போல் வழக்கமான பணிகளை மேற்கொண்டதாக 3 விசாரணையில் தெரிவித்தனர். இதையடுத்து கடத்தல் தங்கத்தை காவலர்களே பங்கு போட்டுக் கொண்டார்கள் என்ற தகவல் தெரிந்தால் அவமானம் என கருதிய உயரதிகாரிகள் பணியில் அலட்சியமாக இருந்ததாக காரணம் கூறி அவர்கள் 3 சஸ்பெண்ட் செய்தனர். பின்னர் சாலையில் கேட்பாரற்று கிடந்த பையிலிருந்து தங்கக் கட்டிகளை பறிமுதல் செய்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 3 காவலர்களும் அளித்த தகவலின்படி அவர்களிடமிருந்து 27.5 தங்கக் கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தற்போது முதல் தகவல் அறிக்கையில் ஒரு தங்கக் கட்டி மறைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. 116 கிராம் குறைவாக உள்ள அந்த தங்கத்தின் மதிப்பு மட்டும் 3.5 லட்சம் ரூபாய் என கூறப்பட்டுள்ளது. கடத்தல்காரரிடமிருந்து 3 காவலர்கள் தங்கத்தை பங்கு போட்டுக் கொண்ட நிலையில் அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்டதில் மேலும் ஒரு கட்டி தங்கம் மாயமாகியிருப்பது தெரிய வந்துள்ளது. கடத்தலை தடுக்க வேண்டிய காவலர்களே கடத்தல்காரர்களுக்கு இணையாக செயல்பட்ட இந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள முக்கியமான ஆஞ்சநேயர் கோவில்களில் அனுமன் ஜெயந்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நடப்பாண்டில் அமாவாசை, மூல நட்சத்திரம் மற்றும் சனிக்கிழமை அன்று அனுமன் ஜெயந்தி வருவது மிகவும் சிறப்பாகும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிகழ்வு இன்றைய தேதியில் அமைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் அதிகாலை 4 மணிக்கே நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. 1,08,000 வடைகள் கொண்ட பிரம்மாண்ட மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்தப்பட்டது. தமிழகத்திலேயே உயரமான ஆஞ்சநேயர் சிலையை கொண்டுள்ள கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமாலையன் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலைக்கு பால், தேன், பன்னீர் உட்பட 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பஞ்சவடியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலிலும் அனுமன் ஜெயந்தி வெகு விமர்சையாக நடைபெற்றது. 36 அடி உயர பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலைக்கு 3000 லிட்டர் பால் மற்றும் வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்திருக்கும் ஸ்ரீ தாசபக்த ஆஞ்சநேயருக்கு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்து 108 லிட்டர் பாலபிஷேகம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் கணபதி பூஜை, மகா சங்கல்பா பூஜை ஆகியவை நடைபெற்றன. 18 வகையான சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தட்டான்குளம் பஞ்சமுகராம ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. மதுரை அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். பொங்கலை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக புகழ் பெற்றவை. இந்த ஆண்டு 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும்,
17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழலில் முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நடராஜன் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அலங்காநல்லூரில் ஆய்வு நடத்திய ஆட்சியர் வாடிவாசல், காளைகள் நிறுத்தி வைக்கப்படும் இடம், பார்வையாளர் பகுதி போன்றவற்றை பார்வையிட்டார். விழா ஏற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மருத்துவர் குழு, நடமாடும் ஆம்புலன்ஸ், பாதுகாப்பு ஏற்பாடுகள் என அனைத்தும் தயாராகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட துறைகளான வருவாய், காவல்துறை மற்றும் சுகாதாரம், கால்நடை பராமரிப்புத்துறை, ஊர வளர்ச்சித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் இது முன்னேற்பாடு குறித்து அவர்களுக்குரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. போலீஸை பொறுத்தவரை 10 டிஎஸ்பி, 30 இன்ஸ்பெக்டர், 939 காவலர் அடங்கிய குழுவானது இதற்கு அலங்காநல்லூருக்கு அமைக்கப்பட்டுள்ளது. பாலமேடை பொறுத்தவரை 7 டிஎஸ்பி, 21 இன்ஸ்பெக்டர், 869 காவலர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பாலமேடு சென்ற ஆட்சியர் அங்கு நடந்து வரும் ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடு பணிகளை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அவனியாபுரத்தில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டில் சாதி பாகுபாடு உள்ளதாகவும் அதனை தவிர்க்க விழா கமிட்டியில் அனைத்து சமூகங்களை சேர்ந்தவர்களும் இடம்பெற வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விழாக்குழு மற்றும் வழக்கு தொடர்ந்தவர்களிடம் ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் இதுவரை உடன்பாடு எட்டப்படவில்லை. இவ்வழக்கு வரும் வாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பற்றி முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள சுதேசி வனத்தை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து விட்டதற்கு சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 23 ஏக்கர் பரப்பளவில் பச்சை பசேல் கொடிகள் என நகரப்பகுதிக்குள் இப்படி ஒரு இடமா என அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது சுதேசி காடு. இதில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் 2 பாதைகள் சந்திக்கும் இடத்தில் பெயருக்கு ஏற்றாற்போல யானை மரம் நம்மை வரவேற்கிறது. மால்வேசி குடும்பத்தைச் சேர்ந்த அடன்சோனியா டிஜிட்டே என்ற இந்த மரம் உலகில் அழியக்கூடிய தாவர இனங்களில் முதலிடத்தில் உள்ளது. இந்த குட்டி வனத்தை கடந்த 25 நாட்களுக்கு முன்பு பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து விட்டிருக்கிறார் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி. இதனை உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகிறார்கள். நகரத்தின் நுரையீரலாக இருந்து வரும் சுதேசி காட்டுக்கு ஸ்மார்ட் சிட்டி என்னும் பெயரில் பெரும் ஆபத்து வந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இங்கே இருக்கின்ற விலங்குகளாகட்டும் எல்லாமே அந்த சூழல் கெடுமானால் சுற்றி இருக்கின்ற குடியிருப்பு பகுதியில் இங்கே இருக்கிற பாம்பு இங்கே மக்கள் நடமாட்டம் மனிதர்கள் உள்ளே செல்ல ஆரம்பித்தால் அங்கே இருக்கின்ற வன விலங்குகள் வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா சுற்றி இருக்கின்ற சுற்றுச்சூழல் மக்களுடைய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு தனது தொகுதியில் இருந்த காட்டை தாவரவியல் பூங்காவாக மாற்றியதால் காடு அழிந்ததுடன் தற்பொழுது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டதாகவும் இதே நிலைதான் சுதேசி காட்டுக்கும் விரைவில் ஏற்படும் என்கிறார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன். இந்த புதுச்சேரியுடைய நகரப்பகுதியில் இருக்கின்ற காடு என்பது இன்னும் வந்து 3 ஆண்டு காலத்தில் காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால இந்த அரசாங்கம் இதில் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும். துணைநிலை ஆளுநரும் தன்னுடைய தவறான அறிவிப்பை உணர்ந்து அது உள்ள எப்போதும் போல பொதுமக்களை தங்குதடை இல்லாமல் விடுவதை தடுப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறோம். புதுச்சேரி அரசிற்கும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் இடையிலான மோதலுக்கு சுதேசி காடு மிகப்பெரிய சாட்சியாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் புதுச்சேரியில் இருந்து இளவமுதன். 120 ஆண்டுகளாக ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் கரிவிருந்து திருவிழா மதுரையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள அனுப்பப்பட்டி கிராமத்தில் அப்பகுதி மக்களின் காவல் தெய்வமாக விளங்கும் கரும்பாறை முத்தையா சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் மார்கழி மாத அன்னதான விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம்.
முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் இத்திருவிழா 120 ஆண்டுகளாக மரபுகள் தவறாமல் நடைபெற்று வருகின்றது. திருவிழாவின் முதற்கட்டமாக கோவிலில் வெண்பொங்கல் வைத்து படைக்கப்பட்டு அதன் பின்னர் கிடாக்கள் வெட்டப்பட்டன. அன்னதானத்திற்காக 10 மூட்டை அரிசி போடப்பட்டு பின்னர் சுட சுட சோறு தயாரானது. அதனைத் தொடர்ந்து மலை போல சோறை குவித்து வைத்து அதில் சமைத்த கறியை பக்தர்கள் கலந்தனர். பத்திற்கும் மேற்பட்ட மாபெரும் அண்டாக்களில் சமைக்கப்பட்ட கறிகள் எல்லாம் மொத்தமாக இலையில் கொட்டப்பட்டன. அதன் பின்னர் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரையிலான அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் படைக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் அனைவரும் அமர்ந்து உணவருந்தி கறி திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். உணவருந்திவிட்டு கீழே போடப்படும் வாழை இலைகள் வாடும் வரை இந்த பகுதிக்கே பெண்கள் வரக்கூடாது என்பது பன்னெடுங்கால ஐதீகமாக இருந்து வருகின்றது. நூற்றாண்டு கால மரபை காப்பாற்றும் விதமாக பெண் குழந்தைகள் கூட இப்பகுதிக்கு அழைத்து வரப்படுவதில்லை. சுத்துப்பட்டு இருக்க 18 கிராம மக்களை இந்த தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு நேர்த்திக்கடன் வந்து கிடா விடுவாங்க. அந்த கிடா 1 to 100 கிடா இருந்தாலும் மார்கழி மாதம் ஒரு நாள் கிராமம் கூடி முடிவெடுத்து இந்த கிடாய்களை வெட்டி அன்னதானம் கொடுப்போம். கரி திருவிழாவில் அனுப்பப்பட்டி, கரடிக்கல், மாவிலிப்பட்டி, செக்கானூரணி, திருமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் என ஏராளமான ஆண்கள் பங்கேற்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் சிவக்குமார். கிரானைட் குவாரிகளால் நிலத்தடி நீரையும் விவசாயத்தையும் இழந்து அகதிகளாக வெளியேறி வரும் ஆண்டிப்பட்டி கிராம மக்களின் நிலைமையை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அல்ல, குவாரி. இந்த பதிவை படிக்கும் போது பணத்துக்காக தன் சதையை தானே அறுத்து தின்பது போல் மலைகளை உடைத்து இயற்கையை சிதைத்துக் கொண்டிருக்கும் கிரானைட் குவாரிகளால் திண்டுக்கல் மாவட்டம் ஆண்டிப்பட்டி கிராம மக்கள் நிலத்தடி நீரையும் விவசாயத்தையும் இழந்துள்ளனர். இக்கிராமத்தைச் சுற்றி ஏற்கனவே 3 குவாரிகளை அமைத்து வெடி வைத்ததால் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கிராமத்திலிருந்து 200 மீட்டர் தொலைவில் தார் ஆலை இயங்கி வருவதால் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி கிராமத்தில் கிரானைட் குவாரியை அமைக்க ஏற்கனவே தடை விதித்திருந்த நிலையில் தற்போது வேறு ஒருவரின் பெயரில் குவாரியை அமைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதை கண்டித்து அப்பகுதி மக்கள் 2 மாதங்களுக்கு மேலாக வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தியும் சுடுகாட்டில் குடியேறுவது உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வந்தனர். வட்டாட்சியர் இதுகுறித்து நடத்திய பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் மக்களுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தி தரவில்லை. இந்நிலையில் ஊருக்கு நடுவே கிரானைட் குவாரியை திறக்க அனுமதியளித்த அதிகாரிகளை கண்டித்து வடமதுரையில் இடதுசாரிகள் அமைப்புகளுடன் சேர்ந்து 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிக்கருகே அமையும் குவாரியால் மாணவர்களின் உயிருக்கு எந்நேரமும் பாதிப்பு ஏற்படலாம் என போராட்டக் குழு தலைவர் கலியுக முருகன் தெரிவித்தார். 2017 நாங்கள் நோட்டீஸ் கொடுத்து இதுக்கெல்லாம் நிப்பாட்டணும் எங்கள் ஊர்லேருந்து ஒரு மனு போட்டதுக்கு கலெக்டர் நேரடியாக வந்து ஆய்வு பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கு உங்கள் ஊர் மக்கள் அனுமதி இல்லாமல் நாங்கள் எந்த இதுவும் உங்களுக்கு கிரானைட் குவாரி சம்மந்தமாக எதுவும் தரமாட்டோம்னு சொல்லி எங்களுக்கு உறுதியளிச்சிட்டு போனார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மக்கள் அனுமதியும் கேட்கல, யார்கிட்டையும் கேட்கல. 50 மீட்டர்லேயே கிரானைட் குவாரி அமைக்கிறதுக்கு தோண்டின அன்னைக்கிலிருந்து நாங்கள் போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். கிரானைட் குவாரிக்கு சாதகமாக வட்டாட்சியர் சுரேஷ்குமார், கனிம வளத்துறை கூடுதல் இயக்குநர் சசிகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் மக்களை ஊரை விட்டு காலி செய்யுமாறு அச்சுறுத்துவதாகவும் போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். அதிகாரிகள் அந்த கிரானைட் குவாரிக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. காவல்துறை அதிகாரிகள், வட்டாட்சியர்கள் அந்த ஆண்டியவெட்டி மக்களை தினந்தோறும் போய் வீடு வீடாக மிரட்டுகிற ஏற்பாடு என்பதையும் செய்யறாங்க. சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் அது புறம்பானது. எனவே அந்த ரகுமான் தனி நபருடைய அந்த கிரானைட் குவாரியை உடனடியாக இழுத்து மூட வேண்டும். ஜனநாயக தொடர் இயக்கம் என்ற பெயரில்
தொடர் போராட்டத்தில் மக்கள் ஈடுபடவும் ஓரிரு நாட்களில் நீதிமன்றத்தை நாடவும் முடிவு செய்துள்ளனர். திட்டக்குடியை சேர்ந்த பட்டியலின இளைஞர் பரந்தாமன் உயிரிழந்த விவகாரத்தில் ஆணவ கொலை செய்யப்பட்டாரா என சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் இறையூர் கிராமத்தில் வசித்து வந்த பட்டியலினத்தை சேர்ந்த பரந்தாமன் ஓராண்டிற்கு முன்பு மதுரை மாவட்டம் முத்தையன்பட்டி கிராமத்தை சேர்ந்த சிவானி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார். புனேவில் சில நாட்களாக இவர்கள் இருவரும் வசித்து வந்த நிலையில் பெண்ணுக்கு 18 வயது பூர்த்தியாகவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவரது பெற்றோர் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற கிளை மாப்பிள்ளை வசம் இருந்த பெண்ணின் ஆதார் அட்டையில் பெண்ணிற்கு 19 வயது என்று இருப்பதாக கூறி மனுவை நிராகரித்தது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் செய்தியாளரை சந்தித்து வருகின்றார். அதை நேரடி காட்சிகளை பார்ப்போம். தினகரன் அவர்கள், அதாவது நான் பயந்துட்டு இருக்கேன்னு சொல்றது தினகரன் அவர் மேலே ஏற்கனவே பெரா கேஸ் இருக்கு, சிபிஐ விசாரணை அந்த கேஸ் இருக்கு, அமலாக்கத்துறை கேஸ் இருக்கு, சின்னத்துக்காக லஞ்சம் கொடுத்தாரு அப்படிங்கிறத டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கு. ஆக அதுக்கு அவர் பயந்துட்டு இருக்கலாம். ஆர்கே நகரில் அவர் எப்படி வெற்றி பெற்றார்? 89 கோடி ரூபாய். ஆக 2 பேரும் ஒன்றா இருந்த நேரத்தில் அதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கிறது வருமான வரித்துறையை வெளிப்படையாக வெளியிட்டிருக்கிறார். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா இன்றைக்கும் ஆர்கே நகரில் அவர் எம்எல்ஏ தினகரன் சொல்ல மாட்டாங்க, 20 rupees தினகரன் தான் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் திமுக பார்த்து பயந்துட்டு சொல்றது நகைப்புக்குரியதாக இருக்குது. சார், அதிமுகவினுடைய வேட்பாளர் இதுவரைக்கும் அறிவிக்கவே இன்னும் 2 நாட்கள் ஆகும்னு சொல்லி அதை நாங்கள் அறிவிக்க முடியாது. அது அவங்க அறிவிக்கணும். அவங்கள்ட்ட தேர்தலுக்கான ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கா? தேர்தல் தள்ளி வைக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் தினகரன் திட்டமிட்டு நாங்கள் பயந்துட்டு இருக்கிறோம், தேர்தலை தள்ளி வைக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நாங்கள் தள்ளி வைக்க ஈடுபடுறோம். இன்னைக்கு கூட நான் அறிக்கை என்ன கொடுத்துருக்கேன்னா, தேர்தலில் தேதி அறிவித்த தேர்தல் கமிஷனே நிவாரண நிதிகளை கொடுக்கறதுல தடை கிடையாது, அதை கொடுக்கலாம் அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது. ஆனால் அதே நேற்றைய தினம் 2 நாட்களுக்கு முன்பு ஆளுநருடைய உரை தாக்கல் செய்யப்பட்ட போது சட்டமன்றத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா, பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் அரசின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வழங்கப்பட இருக்கிறது. அப்படி வழங்கப்படுற நேரத்தில் திருவாரூர் மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது. என்ன காரணம்னா, தேர்தல் தேதி அறிவிச்சுக்கிறதுனால அந்த விதிமுறைப்படி அறிவிக்க முடியாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதிலே ஆளுநர் உரையிலேயே மென்ஷன் இருக்கிறாங்க. ஆக இங்கே ஒன்று, தேர்தல் கமிஷன் ஒன்று, அதிலே முரண்பாடு இருக்குது. ஆக இந்த முரண்பாடுகள் எல்லாம் முறையானது இல்லை. ஆக இதில் ஒரு தெளிவுபடுத்திட்டு தேர்தல் நடத்துங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. இன்றைக்கு கூட திருவாரூர் மாவட்டத்தில் எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினப்போ எங்களுடைய பிரதிநிதியாக முன்னாள் எம்பி KS விஜயன் கொடுத்த தலைமை செய்கிறாரு. இந்த கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறார். ஆக தேர்தலை தள்ளி வையின்னு யாரோ சொல்லலாம், நான் அதை பற்றி கவலைப்படலை. இது தலைவருடைய மண், இது கலைஞர் பிறந்த மண், கலைஞர் 2 முறை வெற்றி பெற்ற மண். இன்றைக்கி கலைஞருடைய மண்ணாக இருக்கிற காரணம் எனக்கு எதுக்கு அதை பற்றி பயப்படணும். இந்தி மொழி தேசிய மொழியாக்குவதற்கான தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழகம் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் புதுசாக அவங்க சொல்கிறது இல்லை, தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய குறிக்கோள், இதுதான் கொள்கை. அதை எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம். பிரதமருடைய வருகை எப்படி பாருங்க? 27 தமிழ்நாடு வராரு, 27 எப்படி பாருங்க? எய்ம்ஸ் மருத்துவமனை வரலாம், நான் அதை பற்றி கவலைப்படுங்க. நியாயமாக கஜா புயல் பாதிக்கப்பட்ட நேரத்தில் அந்த பகுதிக்கு வந்திருக்க வேண்டியது என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அது வராது, கண்டிக்கத்தக்கது. சென்னை விமான நிலையத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தலை கண்டு திமுக பயப்படுவதாக டிடிவி தினகரன் விமர்சனம் செய்திருந்தார். அதற்கு பதிலடியாக தேர்தலை கண்டு நாங்கள் பயப்படவில்லை என அதற்கு அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரத்தை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.